அவசியம் இல்லை என்று நீங்கள் கூறுவதற்கான அர்த்தம் என்ன? மகாதேவருக்கு என் காதல் மீதும் பக்தி மீதும் அக்கறை இல்லையா? நான் இதை நிச்சயம் நம்ப மாட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நான் மகாதேவரை சந்திக்க எதிர்பார்ப்பதைப் போலவே மகாதேவரும் என்னை சந்திக்க விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும். என் காதலும் பக்தியும் உண்மையாக இருந்தால் மகாதேவர் நிச்சயம் வருவார். பக்திக்கும் பாசத்திற்கும் இடையே விசித்திரமான பாலம் ஒன்றுள்ளது. கடலின் அலைகளை பார். காதல் என்பதும் இந்த சமுத்திரத்தை போன்றே ஆகும் கன்னிகுமரி. அலைகள் அனைத்தும் கரையைச் சேர முயற்சிக்கும். எனினும் கரையை சென்றடைந்த பிறகும் அவ்வலைகளினால் கரைகளில் இருக்க இயலுமா? என்னுடைய விருப்பம் ஒன்றுதான். என்னை பெண்ணை தவிர யாரும் அழிக்கக்கூடாது. அதுவும் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். மகா காளியின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள். உன்னுடைய வரங்களை இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக பயன்படுத்து. இல்லையெனில் உனது செயல்களுக்கான விளைவுகளை மிக விரைவில் அனுபவிப்பாய். மகாதேவா, நான் பாணாசுரன் தங்களை அழைக்கிறேன். வாசுகி தங்கையின் பிறப்பினால் பெரும் சங்கடங்கள் நிச்சயம் நேரும். காலச்சக்கரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் சூழலும் உருவாகும். வாசுகியின் மகிழ்ச்சிக்காக பிரபஞ்சத்தை துயரக்கடலில் ஆழ்த்த என் மனம் அனுமதிக்காது. நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் மகாதேவா. வாசுகியின் தங்கையின் பிறப்பிற்கு பிறகு என்ன நிகழ்ந்தாலும் அதற்கு பொறுப்பாக நான் இருப்பேன். மகாதேவா, தாங்கள் இப்பொழுதும் உங்கள் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற மாட்டீர்களா? நன்றி தாயே, மிக்க மிக்க நன்றி. தாங்கள் எனக்கான சந்தோஷத்தை கொடுத்து விட்டீர்கள். என் தங்கையை மீண்டும் தந்துள்ளீர்கள். மிக்க நன்றி தாயே. இல்லை வாசுகி, நீ நன்றி கூற தேவையில்லை. குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு தாயின் கடமையாகும். வா மகளே, கைலாயத்தில் இருக்கும் மற்ற குடும்பத்தார்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வாசுகியின் தங்கை எப்படி உள்ளார் என நான் காண வேண்டும். முடியாது. உங்கள் இருவரையும் அழிப்பதற்கு எனக்கு எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை. இது ஒரு சாதாரண பந்து ஆயிற்று. இந்த விவகாரத்தை தாய் பார்வதி மகாதேவர் முன்பாக எந்த தயக்கமும் இல்லாமல் கூற இயலும். ஆனால்
தாங்கள் என்ன செய்தீர்கள்? தாங்கள் தங்களின் 2 அசுரர்களை கைலாயத்திற்கு மானசாவை கொல்வதற்காக அனுப்பினீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இருவரும் கணேசன் மற்றும் கார்த்திகேயனையும் தாக்கினார்கள். தன்னுடைய 3 குழந்தைகளையும் தாக்கியவர்களை தாய் பார்வதி மன்னித்து விடுவார்கள் என்று தாங்கள் எண்ணுகிறீர்களா? தாங்கள் இந்த அழைப்பிதழ் குறித்து கவலை அடைய வேண்டாம். தாங்கள் கைலாயத்தில் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. இப்பொழுது இங்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். தாங்கள் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு இந்த மந்தமான நந்தி இவனுக்கு இந்த கைலாயத்தில் இருப்பதற்கு தகுதியுள்ளதா? இல்லையெனில் மகாதேவர் இவனுக்கு அவசியத்தை விட அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்ததால் தான் இவன் இங்கு இருக்கிறானா தாயே? நிறுத்து மானசா! என்னை எண்ண வேண்டுமென்றாலும் கூற உரிமை உனக்கு உள்ளது. ஆனால் மகாதேவருக்கு எதிராக நீ ஒரு வார்த்தை கூறினால் பிறகு உன்னால் என்ன செய்ய இயலும்? நீ மகாதேவர் பார்வதி தாயாரின் மகளாவாய். அதனால் தான் நான் உனக்கு மரியாதை அளிக்கிறேன். அனைவரும் இந்த உலகத்திற்குள் செல்லுங்கள். திடீரென்று நாகங்கள் தாக்குகின்றன. நான் ஏதாவது செய்தாக வேண்டும். மானிஷா, நீங்கள் எதற்காக எனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவிற்கு வரவில்லை என்று இப்பொழுது புரிகின்றது. நீ எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று நான் அறிவேன். அந்த அசுரர்களை அனுப்பியதற்கு அதை பற்றி கூற எனக்கு வாய்ப்பளி. நீங்கள் நினைப்பது தவறு. நான் இங்கே தாங்கள் அசுரர்களை அனுப்பியதன் காரணத்தை அறிய வந்தேன் என்று நினைத்தீர்களா? இல்லை அசுரகுருவே, இல்லை. தங்களின் ஸ்தானத்தை பறிக்கவே நான் வந்தேன். இந்த பாதாள உலகத்தை இனி என்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பேன். அதை நான் அனுமதிக்க மாட்டேன். மகாதேவரின் மகளாக நீ இருப்பதால் உன்னிடம் என்னால் யுத்தம் செய்ய இயலாது, உன்னை என்னால் எதிர்க்க இயலாது. எனினும் நான் இங்கு உயிரோடு இருக்கும் வரை இந்த பாதாள உலகத்தில் யாரையும் என்னுடைய இடத்தை அபகரிக்க விடமாட்டேன். மிக்க நன்று. நானும் இதைத்தான் விரும்புகிறேன். உன்னுடைய ஸ்தானத்தை அடைவதற்கு முன்பு உன்னை நான் அழிக்க விரும்புகிறேன். நீ செய்வதை நிறுத்து. தங்கையே, நான் உன்னை கைலாயத்திற்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். என்னுடன் வா. இதன் பிறகு எனக்கும் கைலாயத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை தமையனே. உங்களால் மற்றவர்கள் செய்யும் தவறை புரிந்து கொள்ள முடியவில்லை.